நேற்று செய்த அறிவிப்பு குறித்து பேசினேன். நான் சொல்வதையெல்லாம் மருத்துவ அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இப்போ என்ன பேசினேன், என்ன சொன்னாங்கிறத இப்போ வெளியில் இப்போ சொல்ல முடியாது முழுசு. ஏன்னா இது உட்கட்சி பிரச்சனை. இது இன்னொன்று, ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு கட்சியிலையும் இந்த மாதிரி இயல்புகள் வரும், அப்புறம் மாற்றங்கள் வரும். அதனால் இப்போ சொல்ல வேண்டிய செய்தியெல்லாம் மருத்துவரையாட்ட சொல்லியிருக்கிறேன். நல்ல செய்தியாக நல்ல ஆலோசனைகளாக சொல்லியிருக்கிறோம். மருத்துவரையாவும் அதை உள்வாங்கியிருக்கிறாங்க. என்ன பேசுனாங்கிறது மட்டும் வெளியில் இப்போ சொல்லக்கூடாது, உட்கட்சி பிரச்சனைங்கிறதுனால. ஒன்று மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கைன்னா, ஒற்றுமையாக இருந்து செயல்படும் பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் வலிமையாகுங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொரு கட்சியில் இதை நடக்கிறது சில காலகட்டங்களில் எதிர்பாராத விதமாக நடந்திருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது தமிழ்நாட்டில். அந்த தனித்தன்மையை நாங்கள் கட்டாயம் இழக்க மாட்டோம். ஒற்றுமையாக இருந்து செயல்படுறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வோம். அது நடக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. மீண்டும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து செயல்படுவோம். தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி காணுங்கிற நம்பிக்கை சொல்லி இன்னும் மிக விரைவில் ஒரு நல்ல அறிவிப்பு உங்களுக்கு வருங்கிறத எனக்கு நம்பிக்கை இருக்குது. சார், நீங்கள் எதுங்க சொன்னீங்க, 2 பேருமே சேர்ந்து செயல்பட தான் எங்களோட ஆசைன்னு சொன்னீங்க. உங்களோட ஆசையா டாக்டர்கிட்ட சொன்னீங்களா? அவர் சொல்லிட்டேன் எல்லாம் சொல்லிட்டேன். நான் சொல்ல வேண்டிய செய்திகள்லாம் நிறைய சொல்லியிருக்கிறேன். அது கேட்டுக்கிட்டாரு. இப்போ என்ன பேசுறேன் என்னங்கிறது வெளியில் சொல்ல கட்சி பிரச்சனை ஆசைகளை ஏற்றுக்கொண்டாரா? சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொண்டதா வரைக்கும் அது சொல்றேன். நாங்கள் சொல்ல மிக விரைவில் ஒரு நல்ல அறிவிப்பு வரும், உங்களுக்கு செய்தியா வருங்கிற நம்பிக்கை இருக்கு எனக்கு. நல்ல செய்தி இல்ல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல செய்தி வரும்னு நம்பிக்கை இருக்கு எனக்கு. நான் நல்ல செய்தி வருங்கிற நம்பிக்கையோட சொல்றேன். நல்ல செய்தி வருங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதுக்கு மேல நம்ம ரொம்ப டீட்டெயிலா இதுக்கு மேல டீட்டெயிலா பேசக்கூடாது. அது நல்லதே இல்லை. அதாவது இல்ல கேளுங்க. நீங்க நண்பர்களுக்கு அன்பா சொல்றேன். ஒரு செய்தியில் ஒரு சின்ன ஒரு சலசலப்பு வந்திருக்கு. இது ஒரு உட்கட்சி ஒரு குடும்பத்தில் இருக்கிற மாதிரி. பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்தவரையில் இது ஒரு குடும்பம் மாதிரி, குடும்ப பாசத்தோடு இருக்கிற கட்சி. இது ஒரு சின்ன சலசலப்பு. அந்த சலசலப்பு மிக விரைவில் சரியாயிடும். ஒன்றுபட்டு மீண்டும் வெற்றி வாகைக்கு நோக்கி போறதுக்கு உண்டான காலம் வரும். இதுக்கு மேல அதிகமா கேட்கறது நல்லா இருக்காது, சொல்றது இப்போ அது மாதிரி எந்த செய்திக்கும் போகாதீங்க இல்லையா? சொல்லி இருக்கிறோம், பார்ப்போம், நல்ல செய்தி வரும்ன்ற நம்பிக்கையோட இருக்கும். எல்லாரும் கூட தான் பேசுவோம், எல்லாரும் கூட பேசிட்டு பேசி இது நல்ல ஒற்றுமையை சேர்ந்து செயல்படுறதுக்கு உண்டான தீவிர முயற்சியில் இறங்குவேன். இது வரைக்கும் இல்ல நீங்க ஒன்னா ஜி.கே. மணியை பொறுத்த வரைக்கும் 45 வருஷத்துக்கு மேல கட்சியில் எவ்வளவு நெருக்கடிகள் கஷ்டங்கள் எல்லாம் வந்திருக்கோம். அதெல்லாம் சமாளிச்சுட்டு ஒரு நடுநிலைமையோட நல்லா போகணும்னு நினைச்ச ஜி.கே. மணி இன்னைக்கு மட்டும் அதை நினைக்க மாட்டேன்னா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எவ்வளோ ஒரு கட்சியில் 25 வருஷம் முதல்ல இருந்து பொறுப்பில் இருக்கிறோம். அப்போ இந்த கட்சி நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு ஏற்பட்ட சூழ்நிலையே இன்னைக்கு ஏற்பட்ட சூழ்நிலையிலே சந்திப்போம், சமாளிப்போம், ஒற்றுமைப்படுத்துவோம், அதில் தீவிரமாக இறங்குவோம் தான். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லையே. அப்படி அந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா, அப்படி கொள்கை பிடிப்பா நானும் இதில் உறுதியாக இல்லைன்னா நான் வேற எங்கேயும் எப்படியோ கூட மாறி இருக்கலாம் இல்லை. அந்த மாதிரிலாம் போக மாட்டேன், பண்ண மாட்டேன். அப்போ இவ்வளோ நேரம் இருக்கிற ஆள் இதை நான் சரி பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன்னா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நல்ல செய்தி வருங்கிற உங்களுக்கு நல்ல செய்தி வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐயாவோட எவ்வளவு நேரம் சந்திச்சிருங்க, மாற்றம் ஏதாவது தெரியுதா? ஐயாவோட அது என்ன பேசுனா என்ன வெளியில இப்ப சொல்லக்கூடாது. நல்ல செய்தி வருங்கிற நம்புங்க, நம்பிக்கையா இருப்போம்.